அன்டவுட்டட்லி இப்போ இருக்க யங் கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி தான் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, அது வரவேற்கத்தக்கது, நல்லது தான். ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்களோட ஒப்பீனியனை டேபிள் பண்ணுறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒப்பீனியனை டேபிள் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி மேரேஜ் பிளாட்ஃபார்மில் ஒரு பிரைடோட ஒப்பீனியனை டேபிள் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமானா இல்லை. இது அவங்க ஏர்ன் பண்ணது, இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் ஏர்ன் பண்ணது இதுதான். அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டி மூலமாக அவங்க எனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களை எதிர்பார்ப்புகளோட ஒரு லிஸ்ட் இருக்கட்டும். நீங்கள் ஒரு 10 எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஒரு 4 இல்லை ஒரு 5 இது எனக்கு கண்டிப்பாக தேவை, அது என்னோட கம்பல்சரி ஆப்ஷன், அதாவது இதுதான், இது எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். மிச்சம் ஒரு 5-6 வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுல ஓப்பனாக இருக்கேன் அப்படிங்கிற கிளாரிட்டி, அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, உங்களோட வரம் தேடும் படலமும் சரி, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த ப்ராசஸ், நீங்கள் எதிர்பார்க்குறதும் சரி, இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸாக இருக்கும். இப்போ இவர்கள் சைடில் இவர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க நினைக்கிறீங்க? இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு ஜாதகம் பொருந்தி இருக்கணும், ஒரு அப்பா அம்மா இப்படி வளர்த்துருக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மாறியாச்சு. அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் கம்பேட்டபிலிட்டி பார்க்குறாங்க. லுக் அட் தட். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கார் டிரைவ் போகும்போது நான் கேட்குற மியூசிக்கை கேட்டு அவர் வைப் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் கம்பேட்டபிலிட்டி பார்க்குறாங்க. அவங்களோட ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் இவங்களுக்கு வரணும். தட் இஸ் வாட் இஸ் தி ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நியூ. ஒன்றா வரணுங்கிறீங்க, இவங்க கூட இவங்க வரணுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, ரொம்ப கிளாரிட்டியான பாயிண்ட் ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெனிஃபர், நீங்கள் வந்து கில்லியில் தங்கச்சியை வந்து எல்லார் மனசையும் வென்றவங்க. அப்போ ரொம்ப குட்டி பிள்ளையாக பார்த்தது. இப்போ உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்கலாமா? யா 33. 33. ஓகே. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ்? ஐம் சிங்கிள். சிங்கிள். யா. ஓகே. பார்த்துட்டு இருக்கீங்களா, பார்ட்னர் பார்க்கலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே. சிங்கிளாகவே இருக்குதா ஐடியாவா? அப்படியும் இல்லை கண்டிப்பாக. இட்ஸ் ஜஸ்ட் கரெக்டான பர்சன் அமைகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஐடியா இல்லை. ஓகே. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான, உங்களுக்கு தான் கரெக்டானது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் இதுக்காக சொல்லலை, எனக்கு ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் பிடிக்காது. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு நான் வந்து, ஏன்னா மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ இஃப் மெனி கேர்ள்ஸ் ஹேவ் திஸ், பட் ஆனால் நிறைய பேர்கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் பார்த்துருக்கேன், ஆல்ரெடி செட்டில் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோயிங் டுகெதர், க்ரோயிங் ரிச் டுகெதர் இஸ் வாட் மேட்டர்ஸ் மோர். அதில் தான் இன்னும் நிறைய வந்து கற்றுக்க முடியும், நிறைய வந்து நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கடந்து போக போக நம்மளுக்கு அதுக்கான இன்னும் இன்டிமேசி ஜாஸ்தி ஆகும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஸோ இப்போ இவங்க கூட வந்திருக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து என்னோட மகனுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கவங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களோட அம்மாக்கும் அவங்களோட மகனுக்கும் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி மேரிங் லேட் இஸ் பெட்டர் தென் மேரிங் ராங். லேட்டாக கல்யாணம் பண்ணுறோன்னு யாரும் கவலைப்பட வேணாம். நமக்குன்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக எங்கேயாவது இருக்க தான் செய்வாங்க. இதுக்கப்புறம் பிறந்தெல்லாம் வரப்போகிறதில்ல, அவ்வளோ வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்லலாம் கல்யாணம் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பாங்க. அவங்கள தேடுற ப்ராசஸ் தான் இது. அந்த ப்ராசஸை என்றைக்குமே நம்ம வந்து ஐ மீன் இதுக்குன்னு நம்ம டெய்லி தேடிட்டேவும் இருக்க முடியாது. பட் அதுவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், அந்த ஹோப் தான். ஐ திங்க் இட்ஸ் நாட், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, தானாக அமையும். ஏன்னா எனக்கு 33 வயசில் இன்னும் எனக்கு ஹோப் இருக்குன்னா, நீங்களும் எல்லாருமே ஹோப்பில் இருக்கலாம். கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு இந்த ஷோ வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக வந்து இந்த சைடில் இருக்கவங்கலாம் வந்து ஓவராக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கட்டிக்க முடியாதுப்போ, அதெல்லாம் இல்லை, என் பையனுக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம் இப்போ சைக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி இப்போ இவங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இங்கே வச்சுருக்காங்க, உங்கள் தராசு இங்கேயே இருக்குது, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இவங்களோட பெண்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருச்சு. முன்னால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்கப்போ எனக்கு இன்னும் பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இது ஒரு காலத்தின் ஒரு சேஞ்ச் தான். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் வந்து நமக்கு நிராகரிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அவர்கள் உயர்ந்திருக்கப்போ உங்கள் தராசும் கொஞ்சம் உயர்த்தப்பட்டுச்சுன்னா இது நார்மல் ஆகிடும். உங்களுக்கு இன்றைக்கி தான் எதுக்கு கீழே இருக்க மாதிரி தெரியலாம், பட் டெஃபினெட்லி உங்களுக்கும் காலம் வரும், உங்களுக்கு நீங்கள் வரும்போது நீங்களும் அவங்களோட சேர்ந்தே இருக்க முடியும். இன்றைக்கி தேதிக்கு ஏதோ சின்ன சின்ன காரணங்கள்னால உங்கள் மகனுக்கான வரன் தள்ளி போயிருக்கலாம், தள்ளி தான் போயிருக்கே தவிர நிராகரிக்கப்படலை. அதனால் நீங்கள் பெட்டர் சாய்ஸ் கண்டிப்பாக வரும்னு ஒரு ஹோப்போடு இருக்கிறது தான் வந்து சரி.